பழங்காலத்தில் ஒரு கட்டுக்கதை இருந்தது. காட்டுக்கு நடுவில் ஒரு மந்திரக்குள் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கணும், அதை அடைஞ்சா நமக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. அதை தேடி பல பேர் பலவிதமாக தேடியும் யாருக்கும் அது கிடைக்கல. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அந்த மந்திரக்கோள் அவன் எப்படியாவது அடைஞ்சிடணும்னு அந்த மந்திரக்கோள் பற்றின தகவல் இருக்க எல்லா புத்தகத்தையுமே அவன் அலசி ஆராய்ஞ்சான். சரியான தகவலை கண்டும் பிடிச்சான். ஆனால் அது இருக்கிறது ஒரு ஆபத்தான காடு. அந்த காட்டுக்குள்ளே போனவங்க இது வரைக்கும் யாரும் திரும்ப வந்ததும் இல்லை. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி இருந்தால் கண்டிப்பாக வெளியே வரத்துக்கும் வழி இருக்கும்ன்றத இவன் ரொம்ப ஆதிக்கமாக நம்பினான். துணிஞ்சி காட்டுக்குள்ளே போகவும் தயாரானான். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆபத்தையும் கடந்து எப்படியாவது நம்ம முன்னேறணும் ரொம்ப ஆதிக்கமாக முயற்சி பண்ணான். எல்லா இடத்துலையும் அந்த மந்திரக்கோளை அவன் தேடினான். எங்கேயுமே அது கிடைக்கல. கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுமோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பயமும் வந்தது. இது வெறும் கட்டுக்கதையாகவே இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. ஆனால் அங்கே தான் அவனுக்கு ஒரு அதிசயமும் காத்துட்டு இருந்தது. மந்திரக்கோள் அவன் கண் முன்னாடி தென்பட்டது. அபரிவிதமான சக்தி இருக்கிற மந்திரக்கோளை அவன் கையில் எடுத்தான். கையில் எடுத்த உடனே அவனுக்கு எல்லா சக்தியும் கிட்டுச்சு. அந்த மந்திரக்கோளை வானத்தை நோக்கி நீட்டும் போது அதுக்குள்ளே அடைப்பட்டிருந்த டிராகன் வெளிப்பட்டது. திடீர்னு ஒரு அதிபயங்கரமான சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த காட்டோட அரக்கன் கண்ணில் இவன் மாட்டிக்கிட்டான். அதோட கர்ஜனைக்கு அந்த காடே பயந்தாலும் இவன் அதுக்கு பயப்படவே இல்லை. ஏன்னா இவன்கிட்ட அந்த டிராகனோட சக்தி இருக்குன்றத ரொம்ப ஆதிக்கமாக உணர்ந்தான். எதிர்த்து சண்டை போடலான்னு முடிவும் பண்ணிட்டான். அந்த மிருகம் நோக்கி வேகமாக வந்தது. அவங்கிட்ட இருக்க மந்திரக்கோள் வச்சு அந்த மிருகத்தை தாக்க அவன் முயற்சி பண்ணான். ஆனால் அந்த மிருகத்தோட சக்தி ரொம்ப அதிபயங்கரமாக இருந்தது. அவனுடைய முழு சக்தியும் திரட்டி அந்த மிருகத்தை கொல்ல முயற்சி பண்ணும்போது அந்த மிருகம் திடீர்னு மறைஞ்சிடுச்சு. அவனுடைய உள்ளுணர்வு அவன் பெரிய ஆபத்தில் இருக்கான் அப்படிங்கிறத உணர்த்துச்சு. அந்த மிருகத்தை அவனால் உணர முடிஞ்சது, ஆனால் பார்க்க முடியல. திடீர்னு அந்த மிருகம் அவன் முன்னாடி வந்து அவனை கொல்ல முயற்சி பண்ணிச்சு. கோவத்தில் அவனோட கர்ஜனை 8 மலைக்கும் ஒழிச்சுது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. டிராகனோட சக்தியை உள்நிலைப்படுத்தி வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணான். அதுக்கான செயல்பாடு அவன் தொடங்கணும். அந்த மந்திரக்கோளை வச்சு அந்த டிராகனை வசியப்படுத்தி அந்த மிருகத்துக்கு எதிராக அவன் ஏவி விட்டான். ஆக்ரோஷமான டிராகன் அந்த மிருகத்தை நோக்கி கொல்ல முன்னேறிச்சு. டிராகனோட தாக்குதலை சமாளிக்க முடியாத மிருகம் திரும்ப எப்படியாவது தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடலான்னு திரும்ப ஓடிச்சு. காட்டுக்குள்ளே போன மிருகத்தை கன்சமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். இதை விட அதிபயங்கரமான மிருகங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்போம், சமாளிப்போம். அதுக்கு நம்ம என்றைக்குமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தான். கடைசியில் கட்டுக்கதைகள் சதீஷோட வாழ்க்கையில் உண்மை கதையாக மாறிடுச்சு.